ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வகை வகையான கத்திரிக்காய் அறுவடையை உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான கத்திரிக்காய் ரகங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க. இது சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் நல்லா சொத்தில் இல்லாத செதப்பிடிப்பான காய்ங்க. இந்த காய் சமையலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பரான ஹெல்த்தான கத்திரிக்காய்ங்க. இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க வெள்ளிக்கிழமை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுதாங்க நான் உரமாக கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஆட்டு எருவு கொடுத்து கூட நம்ம ஒரு மாதம் ஆகுதுங்க. ஆனால் சூப்பரான வளர்ச்சி, சூப்பரான காய்ங்க வந்து ஹெல்த்தாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க. கொத்தா வைக்குங்க இந்த குண்டு கத்திரி. கொத்துலே பிளாக் பியூட்டிங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். குண்டு குண்டான கத்திரி. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க. ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க கத்திரிக்காய். இத்தனை ரகம் நான் வந்து ஒரே மட்டும் அறுவடை பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குண்டு பிளாக் பீட்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு வெரைட்டிலே பெரிய ரகங்க இது. பெரிய குண்டு கத்திரிக்காங்க. கொஞ்சம் வால் மாதிரி இருக்குங்க. ரொம்ப குண்டா இருக்காதுங்க. கொஞ்சம் வால் வால் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு பார்க்க. அதாவது முட்டை சேப்புன்னு சொல்லலாங்க. முட்டை வடிவத்தில் இருக்கிற கத்திரிக்காய்ன்னு சொல்லிக்கலாங்க. கத்திரிக்காய் செடிங்கலாம் சூப்பராக ஹெல்த்தாக அழகாக வளர்ந்துட்டு வருதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். இதனுடைய விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் அவைபிள் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா ரகமும் நம்மக்கிட்ட வந்து விதை வந்து அவைபிளில் இருக்குங்க. கேட்லாக் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை செக்ஷன் பண்ணுங்க. இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேறு முள்ளைங்க மாதிரிங்க. இதனுடைய கட் பண்ணி பார்த்தோம்னா சொத்துல இதுவும் இல்லைங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எல்லா ரகமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டில் வாரியாக சொல்கிறேங்க நான். நான் தட்டு கீழே வச்சுட்டுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நடக்க முடியாதுன்றதுனால பக்கத்திலே தட்டை வச்சு அப்படி அப்படியே பறித்து பறித்து தட்டில் வச்சுக்கிறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காய்ங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் கலர் தாங்க இதில் அட்ராக்ஷனாக இருக்கும். இத்தாலியன் பிளாக் பியூட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 செடிலையுமே நல்லா காய் கொடுக்குதுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு தண்ணி விடணுங்க. தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காய விட்டு லிக்விட் தண்ணி ஊற்றி பாருங்கள். அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. எருவு நம்ம போட்டதுக்கும் நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றுறதுக்கும் நல்லா அதனுடைய மக்கி அதனுடைய மண்புழு உற்பத்திக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் செடிங்க. வாங்க வரி நில கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்செடிங்க. புதுச்செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் வச்சுருக்கிறேங்க. அதுலேருந்தும் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரான நம்மளுடைய ஃபேவரட் செடிங்க இது. ஃபேவரட் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. பாருங்க இதுலேயும் பாருங்க இத்தாலியன் பிளாக் பியூட்டி இதுலேயும் பாருங்க இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய். சூப்பரான கத்திரிக்காய்ங்க. செடி நம்ம வந்து தண்ணி விடும் போதெல்லாம் செடி இலைங்களை வந்து திருப்பி பார்த்து தண்ணி விடணுங்க. அப்படி இருந்தால் மாவு பூச்சி தொல்லை தாங்க வரும். அதை மட்டும் நம்ம வந்து இலைங்களை திருப்பி பார்த்து நம்ம தண்ணி விட்டோம்னா நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாத நம்ம பார்த்துக்கலாங்க நம்மளுடைய கத்திரி செடியை. செடிங்களை பராமரிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான வேலைங்கள்லாம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைங்கள்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. பழுத்த இலைங்க, காஞ்ச இலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு கேரி பேக்குகளை தூக்கி வச்சு அடியிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பெருக்கிட்டு தூக்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை வாக்கில் வந்து கிளறி விடுங்க. அப்புறம் வியாழம் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் லிக்விட் தண்ணி ஊற்றுங்க. அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் லிக்விட் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பராமரித்தாவே போதுமானதுங்க. சூப்பராக காய் எடுக்கலாங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது. எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இந்த கத்திரிக்காய். அதுலேருந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும்தாங்க வைக்கிறேன். அதுலேருந்து நீல குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் தாங்க அந்த சமையலே நான் சமைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது நல்லா ஒரு செதப்பிடிப்பான காய்ங்க. அதாவது கத்திரிக்காய் விதை பிடிக்காதவங்களுக்கு இது நல்ல ஒரு காய்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செதப்பிடிப்பா இருக்குங்க. ஒரு அதாவது அந்த கத்திரிக்காய் வந்து கரையறது இல்லைங்க. நல்லா அல்வா துண்டு மாதிரி நல்லா அழகா இருக்குங்க. சமைச்சோம்னா கூட நல்லா சூப்பரான டேஸ்ட்டுங்க அது. 3 செடிலேருந்துமே நல்லா காய் கொடுக்குது பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய் ரகங்க. இந்த இத்தாலியன் பிளாக் பியூட்டிக்கு கூட அவ்வளோவா தாக்கறது இல்லைங்க. நல்லா பூ எடுக்குது. நிறைய காய் கொடுக்குதுங்க இந்த ரகம். நான் இந்த ரகத்தை கூட நான் ரெஃபர் பண்ணுவேங்க. ஏன்னா இதுவும் நல்ல ஒரு வெரைட்டிங்க.
இப்போதைக்கு நான் இப்ப வச்சுருக்கிற வெரைட்டில பார்த்தீங்கன்னா, பச்சை கத்திரிக்காய் மட்டும்தாங்க கொஞ்சம் டஃப் குடுக்குது. ஏன்னா பச்சை கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் வருதுங்க. பச்சை கத்திரிக்காய் மட்டும். அதாவது குண்டு கத்திரிக்காவுக்கும் வருதுங்க, வால் கத்திரிக்காய்க்கும் வருதுங்க. இந்த 2 கத்திரிக்காய்க்கு மட்டும் தான் பூச்சி தாக்குதல் வருதுங்க. மத்த எந்த கத்திரிக்காய்க்கும் எனக்கு வந்து இந்த சொத்துல விடுற பிரச்சனை இல்லைங்க. பச்சை கத்திரிக்காய்க்கு மட்டும் தாங்க இந்த பிரச்சனை வருது எனக்கு. ஆனா, அந்த பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் சூப்பரா இருக்குதுன்றதுனால நம்ம அத வளர்க்கிறதா இருக்குதுங்க. நானு வந்து பச்சை கத்திரிக்காவ ரெஃபர் பண்ண மாட்டேங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூச்சி தாக்குதல் நெறையவே வருதுங்க அந்த கத்திரிக்காய்க்கு. அதாவது செடிக்கும் சரிங்க, காய்க்கும் சரி, பச்சை கத்திரிக்காய்க்கு நோய் தாக்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம கேர் கொஞ்சம் நல்லாவே குடுக்கணுங்க. அப்பதான் பாருங்க பூச்சடிக்காத காய நம்மளால அறுவடை பண்ண முடியுங்க. இல்லன்னா பூரா வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துல விழுந்த மாரி எல்லாம் பூச்சி கட்டிடுதுங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், பிஞ்சிலே பார்க்கும்பொழுது சொத்துல விழுந்துட்டு இருந்தா, நான் கட் பண்ணி கீழ போட்டுருவேங்க. அது மேலும் வளர விட மாட்டேன். ஏன்னா, அந்த மாரி வளர விடும்போது, உங்களுக்கு அடுத்த காய்க்கு அந்த பூச்சி வந்து தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அத நம்ம வந்து எடுத்து விட்டுறது நல்லதுங்க. இந்த மாரி சொத்துல விழுந்திருந்தாலே நான் காய வந்து கட் பண்ணி போட்டுருவேங்க. ஏன்னா, அடுத்த கத்திரிக்காயாவது நல்லா வளரட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி, அந்த மாரி நான் வேலை செய்வேங்க. பச்சில கத்திரிக்காய்ல பார்த்தீங்கன்னா, வால் கத்திரிக்காய் வந்து இது வந்து ஏப்ரல், மே மாசம் நட்டதுங்க. இன்னமும் காய் குடுத்துட்டு வருது பாருங்க. சூப்பரான வால் கத்திரிக்காங்க. இளஞ்செடியா இருக்கும்போது எதுவும் பூச்சி தாக்குதல் இல்லைங்க. கொஞ்சம் செடி பழசாக ஆக தான் பூச்சி தாக்குதல் வருதுங்க. சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க. இப்ப இந்த 5 கத்திரிக்காயும் நம்மகிட்ட வந்து சொத்து இல்லாத வந்துருச்சுங்க. அந்த மாரி நான் பார்த்து, பார்த்து சொத்துலா இருந்தா கட் பண்ணி போட்டுருவேங்க கத்திரிக்காய. அந்த மாரி போடும்போது, மேலும் நம்மளுக்கு சொத்துள் வராத நம்மளால எல்லா கத்திரிக்காயும் பாதுகாக்க முடியுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, பிளாக் பீட்ல வால் கத்திரிக்காங்க. கொஞ்சம் நல்லா நீள வாலுங்க இது. இதுவுமே வந்து பழைய செடி தாங்க. மே மாசம் நட்டது தான். சூப்பரா அப்பருந்தே காய் குடுத்துட்டு வருதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இது இன்னமும் நீளமா வைக்குங்க காய். கொஞ்சம் நல்லா சத்து நம்ம நெறைய குடுத்தோம்னா, நல்லா நீளமாவே வைக்குதுங்க காய். இது பாருங்க, இதாங்க முட்டை ஷேப்ல இருக்கிற கத்திரிக்காய். நல்லா குண்டா வைக்குதுங்க. இது முட்டை கத்திரிக்காய் தாங்க. பிளாக் பீட்ல பார்த்தீங்கன்னா, எக் கத்திரிக்காய்ங்க இது. அந்த ஷேப்ல தாங்க அந்த கத்திரிக்காயே வருது. பாருங்க எத்தினி பிஞ்சு எடுத்திருக்குதுங்க. எத்தினி காய் வச்சிருக்குது பாருங்க. இப்போதைக்கு பிஞ்ச விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் அறுவடை பண்றோங்க. ஒரே நேரத்தில நம்மளுக்கு ஒரு 10 காய்க்கு மேல இருக்குது பாருங்க. செடி வந்து நல்லா நம்ம ஊட்டம் குடுத்தோம்னா, நல்லாவே செடி வந்து அழகா வளருங்க. காயும் நெறைய பிடிக்குங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா வச்சுட்டு இருக்குது பாருங்க. இப்போதைக்கு நான் 2 காய் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா, சச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ரகத்த. இந்த மாரி குட்டியா இருக்குங்க. நெறைய காய் வைக்குங்க. அந்த மாரி ரகங்க இது. இதுவும் பிளாக் பியூட்டி தாங்க. இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க. இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் டார்க் கம்மிங்க. அது கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாரி தெரிஞ்சாலும், பக்கத்துல வச்சு பார்த்தா தாங்க கலர் வித்தியாசம் குடுக்குது. இதுவுமே அந்த ரகம் சேர்ந்தது தாங்க. சச்சூ சேர்ந்தது தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்குங்க. குட்டி குட்டி ரகங்க இது. அதாவது காய் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வைக்குங்க. அந்த மாரி வைக்குங்க இது. சின்னதா இருக்குதேன்னு நம்ம விட்டுட்டோம்னா, விதை முத்திடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இது சின்ன காயிலே நம்ம பறிச்சுறது நல்லதுங்க. பாருங்க இது 3மே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரகமா இருக்குது பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க பாக்க. வாங்க அடுத்து வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இலசு இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்ப நம்ம விதைய வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டே இருக்கிறோங்க. பக்கத்து செட்டைங்கலாம் பிரிஞ்சு அதில நம்மளுக்கு காய் குடுக்குதுங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் வெண்டையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. பச்சை வெண்டையும் அவைலபிள் இருக்கு. அ விதை வந்து இப்ப ஓரளவுக்கு எல்லா விதையுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வெண்டைக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா குடுத்துச்சுங்க. சூப்பரா விதைக்கு வந்து வெடிச்சு போய் நல்லா அழகா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி நல்லா திரட்சியான விதைங்க. சூப்பரான வெண்டைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி விடும்போது நான் வந்து பறிச்சு சாப்ட்டுருவேங்க. அப்புறம் பறிச்சு சாப்பிடாத விட்டதுனால இத்தினி காய் ஒரே முட்டா வந்துருச்சுங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க வெண்டைக்கா. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் குடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு வேண்டுகோள்னு கூட சொல்லலாங்க. வாங்க அடுத்து வந்து குட்டி ரகத்துல மிளகா பறிச்சுக்கலாம். குண்டு மிளகாங்க இது. குட்டி ரகத்துல குண்டு மிளகாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தாங்க மிளகா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க.
பாலைக்கீரை வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா பாலைக்கீரை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்களாம். அந்த அளவுக்கு பாலைக்கீரை ஹெல்த்தாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாங்க. வாரம் 2 பேக் மாற்றி மாற்றி இப்போ அறுவடை வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக் போட்டு வச்சுருக்கிறேங்க பாலக்கீரையை. அப்படியே பாலக்கீரையே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 பேக் இருக்குதுங்க. வாரம் ஒவ்வொன்று மாற்றி மாற்றி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. சூப்பரான கீரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கூட வச்சுட்டேங்க. புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடுத்தாங்க. அத வாங்கி இப்போ வந்து என்னுடைய தரை தோட்டத்தில வச்சிருக்கிறேங்க. நல்லா இருக்குதுங்க. அந்த கீரை செடி பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் பெரிய செடியாவே குடுத்தாங்க. அதனால நட்ட பின்னாடி மழை வந்ததுனால நல்லாவே செடி வந்து சூப்பரா வளர்ந்து வருதுங்க. உங்களுக்கு அடுத்த வாரத்தில அந்த கீரையினுடைய அப்டேட்ட காட்டுறேங்க. ஏன்னா இப்ப அந்த புளிச்சக்கீரையுமே இப்ப நம்மகிட்ட இருக்குதுங்க. ரெட் பசல கீரை, சிலோன் பசலை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாரி நம்மகிட்ட கீரைங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வெரைட்டிக்கே இருக்குதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சா கூட வாரத்துக்கு மேலேயே ரகம் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கீரைங்க கிட்ட நம்மகிட்ட அவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க. வாங்க அடுத்து அறுவடை பார்க்கலாம். பாருங்க. சூப்பரான அறுவடைங்க. சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. வகை வகையான கத்திரிக்காய் அறுவடைங்க. சூப்பரா இருக்குதுங்க கத்திரிக்காய். இன்னமும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் புது ரகம், புது வெரைட்டி ட்ரை பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வகை வகையான கலரான கத்திரிக்காய் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களும் பார்த்துட்டே இருங்க. சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. கட்டிங்ஸும் கிடைக்கும், விதைங்களும் கிடைக்குங்க, நாற்றுகளும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ கொரியர் அனுப்புகிறேங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுங்களுக்கும் நான் கொரியர் அனுப்புகிறேங்க. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளலாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.